அவங்க அப்பனே அடிப்படை டிஎம்கேக்காரன் தான். யாரு? எஸ் சந்திரசேகர் டிஎம்கேக்காரர் தான். கலைஞரைட்டு முன்னுக்கு வந்தவங்க தான். வேறெல்லாம் வந்தவொன்னு பெரிய இது இல்லை. ஏதோ ஒரு மோட்டிவில் அவர் கட்சி ஆரம்பிச்சு விட்டு கிளிச் இல்லாமலாம் அவருக்கு முடியவே முடியாது. இவர் மக்களுக்கு முதல்ல நல்லது பண்ணிட்டு வரட்டுங்க. ஒரு எலெக்ஷனில் வந்தோட முதலமைச்சர் ஆயிட முடியுமா? நான் தான் முதல்வர், 2026 வருதான் முதல்வர், மற்றெல்லாம் இது பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கான். எல்லாம் வேஸ்ட்டு சார். அவரால் ஒரு வர்ற எல்லா இடத்துக்கும் பயங்கர கூட்டம் வருது. அது ஏங்க ஒரு சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு ஒரு நடிகை அவுத்து போட்டு ஆடுறான்னா எவ்வளோ பேர் கூடுவீங்க? நீங்கள் போக மாட்டீங்களா? அதுதான் உண்மையான வார்த்தை. சினிமாக்காரனுக்கு இனிமேல் வாழ்க்கையில் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி சிரஞ்சீவி அவரே வந்துட்டு 18 சீட்டோடு போயிட்டு காங்கிரஸில் சேர்ந்து மந்திரி ஆகிட்டு அவரும் கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ பவன் கல்யாணம் வந்திருக்கிறது எப்படி வந்திருக்காரு? சந்திரபாபு நாயுடு கூட தோல் கொடுத்து இது பண்ணாரு. இவருக்கு யாரும் தோல் கொடுக்க போறது இல்லை. இவர் வந்தவன முதலமைச்சரை உட்காரணும்னா அவனுக்கு முட்டாப்பைய கிடையாது.